Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போகிறது his first flight அப்படின்ற லெசனோடைய question answer. 10th standard first lesson question answer தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Why did the seagull fail to fly? ஏன் கடற்பறவை பறக்கிறது அதால் ஏன் பறக்க முடியல அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் பார்க்கலாம். The seagull hesitated and feared to fly. He thought that his wings should not support him. கடற்பறவைக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சு. இன்னொன்று அது என்ன நினச்சிச்சு அப்படின்னா தன்னுடைய சிறகுகள் பறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அது நினச்சிச்சு. ஹென்ஸ் த seagull failed to fly. அதனால தான் என்ன பண்ணல, அந்த கடற்பறவையால் பறக்க முடியலை. செகண்ட், what did the parents do when the young seagull failed to fly? சீகுலால் பறக்க முடியலை. அந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், his parents, brother and sister encouraged and also scolded him. They threatened him to go without food. பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்க சகோதர சகோதரிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை என்கரேஜ் பண்ணாங்க, அப்புறமும் திட்டுனாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, உனக்கு சாப்பாடே கிடையாது போ அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சாங்க அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகுல்ஸ் ஓல்டர் பிரதர்? அந்த யங் சீகுலுடைய ஓல்டர் பிரதர் ஃபஸ்ட்டு என்ன கேட்ச் பண்ணார், என்ன பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், தி ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகுல்ஸ் ஓல்டர் பிரதர் வாஸ் ஹேரிங், எ டைப் ஆஃப் ஃபிஷ். என்னென்னா அந்த ஓல்டர் பிரதர் என்ன பண்ணாருன்னா ஒரு வகையான மீன், ஹேரிங் அப்படின்ற ஒரு வகையான மீனை தான் அவர் ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணார். ஃபோர்த் கொஷின், வாட் டிட் த யங் சீகுல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் த லெட்ஜ்? இதில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, அந்த யங் சீகுல் சாப்பாட்டுக்காக அங்கே மேலே நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணிச்சு, எப்படி தேடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபுட்டை எப்படி தேடிச்சு, அது என்ன கிடச்சிச்சு? The young seagull managed to find fried piece of mackerel tail and eggshell. என்ன அது கிடச்சிச்சு, காஞ்சு போன அந்த காணாங்கத்தி மீனோட தோலும் அண்ட் எக்ஷெல் அந்த முட்டையோட ஓடு தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுச்சு. What did the young bird do to seek the attention of his parent? அந்த யங் சீகுல் இருக்குல்ல அந்த பறவை, அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் தன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி யங் பேர்ட் ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட் டு த பிரீக் ஆஃப் த லெட்ஜ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிட்டன் அண்டர் ஹிஸ் விங். ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ தென் த அதர். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லெட்ஜை விட்டுட்டு பொறுமையாக வெளில வந்துச்சு. அது நின்றுச்சான். எப்படி நின்றுச்சு, ஒரு காலை எடுத்துக்கிட்டு ஒரு காலை தன்னோட விங்ஸ் அதோட சிறகுகளில் என்ன பண்ணிச்சு, மறைச்சி வச்சுக்கிச்சு. அப்புறம் பார்த்தா அது ஒரு கண்ணை என்ன பண்ணிச்சு, மூடிக்குச்சு, தூங்குற மாதிரி என்ன பண்ணிச்சு, ஆக்ட் பண்ணுச்சு. அண்ட் pretended டு பி ஃபாலிங் asleep. He could thought back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily to seek the attention of his parent. அது என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி முன்னாடி போகிறதும் வரதும் அவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அட்டென்ஷனை அது க்ரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட், வாட் மேட் த யங் சீகுல் கோ மேட்? அதோட யங் சீகுலை பைத்தியமாகினது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி சைட் ஆஃப் ஃபுட் மேட் த யங் சீகுல் டு கோ மேட். நெக்ஸ்ட், why did the young bird utter a joyful scream? அப்புறம் அது எதுக்காக சந்தோஷப்பட்டுச்சு, எப்படி அது ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. தி seagull was quite hungry and yearned for food. When he saw a piece of fish in the beak of his mother, the sight was quite tempting and suddenly dived at the fish, forgetting that he did not know how to fly and utter a joyful scream, falling outward and downward into space. அது என்னன்னா தன்னோட அந்த பசியோடு இருக்கும்போது தன்னோட அம்மா என்ன பண்ணிச்சான், அந்த ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு தன்னோட முன்னாடி நின்னதால் அதுக்கு டெம்ட் ஆகி சடனாக அது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, அது மேலேருந்து குதிச்சிடுச்சு. அப்போ தான்
அந்த பறக்கிறத நினச்சி அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துச்சு. Did the mother bird offer any food to the young bird? அந்த அம்மா அந்த பேர்டுக்கு ஏதாச்சும் ஃபுட்டை ஆஃபர் பண்ணாங்களா, கொடுத்தாங்களா, இந்தா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். அந்த மதர் என்ன பண்ணல, எந்த ஒரு ஃபுட்டும் இந்தான்னு சொல்லி கையில் கொடுக்கல. அது சும்மா விளையாட்டு மட்டும்தான் காட்டினாங்க, மற்றபடி கையில் கொடுக்கல. நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டிட் த பேர்ட் ஃபீட் when it started flying for a first time? அது எப்படி ஃபீல் பண்ணுச்சு, தன்னோட ஃபஸ்ட்டு அது போச்சு இல்லையா, ஃப்ளை பண்ணுச்சு இல்லையா, அது எப்படி அதுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தி பேர்ட் was seized with fear for a moment and could feel the tips of the wings cut through the air. The next moment he was fearless through, felt a bit dizzy, slapped his wings to soar up and down with a joyful scream. முதல்ல அது விழும்போது அந்த மூமெண்ட் அதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அதோட விங்ஸோட ஆட்டும் போது அது கொஞ்சம் பறக்கிறதால அதுக்கு அந்த இதெல்லாமே மறந்து அதுக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக அது இருந்துச்சு. வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங்? அப்போது அந்த யங் பேர்டோட ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அது ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. They were flying around him, praising, soaring and doing together with him. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த யங் பேர்டு கூட சேர்ந்து பறந்தாங்க, உன்னால் முடியும்னு மோட்டிவேட் பண்ணி அவங்க கூட டைவும் சேர்ந்து எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. இந்த 10 கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீதி புக் பேக்கில் இருக்க கொஷின் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.